எபிசோட் 134. பழத்தின் விலை. விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு விசேஷ மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மந்திரிகள், கவிஞர்கள், பண்டிதர்கள், அமைச்சர்கள் என பலரும் அவரைச் சூழ்ந்து விவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர். அரசர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். திடீரென அவர் கேட்டார், ஒரே பழத்திற்கே வெவ்வேறு விலைகள் எதற்காக இருக்கின்றன? ஒரே பேரங்காயை பாட்டு மார்க்கெட் போனால் ஒரு விலை, அரண்மனை அருகே போனால் இன்னொரு விலை, கிராமத்திலோ மிகக் குறைவாக. இதன் காரணம் என்ன? அரசரின் கேள்விக்கு அரண்மனை பண்டிதர்களும் மந்திரிகளும் பதிலளிக்கத் தொடங்கினர். அரசே, பழத்தின் தரம், இனிப்பு, மணம் ஆகியவை அதன் விலையை தீர்மானிக்கின்றன என்றார் ஒருவர். பழத்தின் பயன்பாட்டையும் நாம் கவனிக்க வேண்டும். சில பழங்கள் மருத்துவ குணங்கள் கொண்டவை என்பதால் அதிக விலைக்கு போகலாம் என்றார் இன்னொருவர். இன்னொருவர் முன்வந்து, அரசே, கிடைப்பதன் அடிப்படையில் விலை மாறும். அரிதாக கிடைக்கிற பழங்கள் அதிக விலை பெறும் என்றார். ஆனால் அரசர் திருப்தியாக இல்லை. அவர் தலையசைத்துக் கொண்டே இருந்தார். அப்போது அவர் தனக்கு பிடித்த நகைச்சுவை வீரர் தெனாலிராமன் அமைதியாக விழித்திருந்து பேசினார். அரசே, எளிமையான முறையில் இந்தச் சிக்கலான கேள்விக்கு பதில் காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு வேண்டுகிறேன். அரசர் உடனே சம்மதித்தார். நிச்சயம் தெனாலி, நாளைய தினம் நீ எங்களுக்கே இதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும். பழத்திற்கான உண்மையான விலை. அடுத்த நாள் அரண்மனை வாசலில் மக்கள் கூடியிருந்தனர். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். காரணம், தெனாலிராமன் ஒரு பெரிய தோசை மிட்டாயை அழகாக அலங்கரித்து அதனை விற்பனைக்காக வைத்திருந்தார். மேலும் அதன் அருகே ஒரு பலகை வைத்திருந்தார். அதில் அரிய தோசை, விலை 50 பொன்னானம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தவர்கள் வெகுவாக அதிர்ச்சியடைந்தனர். ஐயோ, இந்த எளிய தோசைக்கு 50 பொன்னானமா? இது வேறு என்ன வித்தியாசமான தோசை? தெனாலிராமன் ஏதோ ஒரு புதிர் கேள்வியுடன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். எவரும் அந்த தோசையை வாங்க முன்வரவில்லை. அதனை பார்த்த தெனாலி தன் தோசையை அப்படியே எடுத்து அழகான ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்துவிட்டு அதன் மேலே பழங்காலப் பொருள், அரிய தோசை என்று எழுதிவிட்டார். அரண்மனை பணக்காரர்கள், அமைச்சர்கள், பெரிய வணிகர்கள் அதை வியப்புடன் பார்த்தனர். பழங்காலப் பொருளா? இதை வைத்திருக்கலாம். இது வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. நான் இதை வாங்குவேன். 10 பொன்னானம் தருகிறேன். 10ஆ? நான் 20 பொன்னானம் தருகிறேன். இல்லை, நானே வாங்குகிறேன். 30 பொன்னானம். அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு அதற்காக ஏகப்பட்ட விலைகளை முன்வைத்தனர். ஆனால் அங்கேயே நிற்கும் ஒரு சிறுவன் அந்த நன்றாக அலங்கரிக்கப்பட்ட தோசையை பார்த்து, அம்மா, எனக்கு பசிக்கிறது. தோசை வேண்டும் என்று கதறினான். தெனாலி உடனே அந்த பெட்டியை திறந்து தோசையை எடுத்துக்கொண்டு சிறுவனுக்கு கொடுத்துவிட்டார். சிறுவன் அதை பிடித்தவுடன் உடனே உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டான். அதை கண்டவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர்கள் அனைவரும், தெனாலிராமன், இது என்ன விளையாட்டு என்று கேட்டனர். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு அரசரின் அருகே வந்து, அரசே, இதுதான் உங்கள் கேள்விக்கான உண்மையான பதில். ஒரு பொருளின் மதிப்பு எவருக்கு வேண்டியது என்பதை பொறுத்தது. சிறுவனுக்கு இது ஒரு உணவு. அவன் பசித்திருந்தான். ஆனால் பணக்காரர்களுக்கு இது அரிய பொருள் போல இருந்தது. அதனால் அவர்கள் அதிக விலை தரத் தயார் ஆனார்கள். இதேபோல் பழத்திற்கும் விலை பலவாக மாறும். ஒருவருக்கு சாதாரணமானது மற்றொருவருக்கு பொக்கிஷமாகவும் இருக்கும். கற்களை வெள்ளிக்கிழங்காய் காண்பவரும் உண்டு, வைரமாக மதிப்பிடுபவரும் உண்டு. அரசர் ஆச்சரியமாக தெனாலியை பார்த்தார். நீயே நமது அறிவின் கனிவு நிறைந்த பழம் என்று கூறி வெகுவாக பாராட்டினார். அரண்மனை முழுவதும் கைகொட்டலோசை பரவியது. அரசன் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்துக்கு பெருமை கொண்டார். அரசர் அவருக்கு செப்பு பட்டை மற்றும் ஒரு பூங்கொத்துடன் பரிசளித்தார். அன்றைய தினம் தெனாலிராமன் தனது நகைச்சுவை மற்றும் அறிவாற்றலால் ஒரே நேரத்தில் அரசரையும் அமைச்சர்களையும் மக்களையும் மயக்கிய தனிப்பட்ட நாள் ஆனது.